அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல டொமைன் ஃபிளிப்பிங் பண்ணிட்டு, நீங்க எப்படி ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு $50 பட்ஜெட்லயே நீங்க நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்து நாங்க ஒரு பிளேஸ்ல டொமைன பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அத வந்து நாங்க அதே பிளேஸ்ல சரி, அது டிஃபரெண்ட் வெப்சைட்ல வந்து நாங்க அத பிட் பண்ண போறோம். ஸோ அது வந்து நீங்க உடனடியா இப்ப ஓவர் நைட்ல ரீச் ஆகுறது நீங்க இதில மட்டும் இல்ல. நீங்க எந்த ஒரு கான்செப்ட்லயும் இந்த ஓவர் நைட்ல ரீச் ஆகுறது, ரிசல்ட்ஸ வந்து நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு இது பண்றது இல்லாம, பொதுவா இதில நீங்க வந்து ஒரு டைம் ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணுமா. அதிலிருந்து நீங்க உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். அது நான் எப்படிங்கிற கான்செப்ட்ட நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஷோ பண்றேன். இதில நீங்க இத வந்து நீங்க ஃபுல் டைமா வொர்க் பண்றது, அந்த அந்த அப்படியான கான்செப்ட் இல்ல. ஒரு டொமைன வாங்குறது, அந்த டொமைன வாங்கி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றது. இத நம்ம ஏன் சொல்ல வரோம்னா, இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் கான்செப்ட் இல்ல. இது ஒரு ஆக்டிவ் இன்கம் தான். அதாவது நம்ம அந்த டொமைன் செல் பண்ணோனே நமக்கு இது முடிஞ்சிரும். பட் வந்து நீங்க அந்த டொமைன பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லிஸ்ட் பண்றதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. அதில நான் ஒரு பெஸ்ட்டான 4, 5 வெப்சைட் சொல்றேன். அத நீங்க யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா அந்த லிஸ்ட்லலாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்லாம் வரும். அதில நிறைய 3000, 4000 ஈவன் $20,000, $30,000க்கும் சேல் ஆகும். சிலது வந்து $1,00,000 மேலேயும் சேல் ஆகும். உங்களோட அனலிஸ்ட் சரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸா. ஸோ இதுக்கு வந்து நீங்க இப்ப டொமைன் பை பண்றது வந்து ஒரு $1, $5, $10 இப்படி பை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இந்த $1, $5 நீங்க இது பண்ண சொல்றீங்கன்னா, அதுக்கு தான் நாங்க என்ன நோட் சொன்னா, ஆன்லைன்ல மணி மேக் பண்ணிட்டு, அதில இருந்து ஏர்ன் பண்றத வச்சு நாங்க இப்படி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரலாம். இத நாங்க எதுக்கு சூட்டபிளா செய்றோம்னா, நாங்க வெல் ஃபியூச்சர் அகாடமியால ஒரு கிளாஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட்ட வச்சு செய்றோம். அதாவது இங்க நாங்க ஜாயின் பண்ணதுமே இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ எடுத்து வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பிள்ளைகள் இதில ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நாளைக்கு $6 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் $23,000 1,05,000 ஒரு நாளைக்கு $7க்கு மேல ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ். இது சர்வே ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்றதா பாருங்க. ஒரு நாளைக்கு $1.65 ஒரு நாளைக்கு 2 சர்வே ஒரு ஆளுக்கு ஷோ ஆகுது. இதில ஸ்ரீலங்காவுல இருக்கிறார்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நீங்க ஃபிஃப்த் ஏர்னிங் 12,300 இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங் 2,400 அதே மாரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சர்வே உங்களோட மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு, ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்ல உங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். அப்படி கான்செப்ட் இருக்குது. பாருங்க இதில $7க்கு போனஸ் ஒரு நாள். இது வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நிறைய போனஸ் பே பண்ணுது. இதில பாருங்க $77 ஏர்ன் பண்ணவருக்கு $25 போனஸ். ஸோ இப்படியெல்லாம் பேமெண்ட் ரிசீவ் பண்றாங்க. எங்கட சொல்லுங்க $20 ஏர்ன் பண்ணதுக்கு $1 போனஸ், ஒரு $5 ஏர்ன் பண்றாரு. இவர் $7 இது இமேஜ் செல்லிங், பையிங், செல்லிங் கான்செப்ட் இப்படி 15,000 260 இங்க சர்வே வந்து அவ்வளவு சர்வே அவைலபிளா இருக்கு. அவருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் இல்லன்னு சொல்றாரு. ஃபாரினர் இது $5 ஏர்னிங். இதில பாருங்க ஏர்னிங்ஸ் எப்படி இவர் ஒவ்வொரு ஆளும் ரிசீவ் பண்றாங்கன்னு இந்த டெலிகிராம்ல செக் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கும். ஸோ இதில வந்து நாங்க என்னன்னா, ஓவர் நைட்ல இது வந்து ஹேப்பன் ஆகாது. இதில ஷார்ட்கட் வழியும் இல்ல, கேரண்டீஸும் இல்லையா. நீங்க என்ன நோட் சொன்னா, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஒண்ணு நீங்க கெதர் பண்ணிட்டு அதில பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். இது மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ். யாருக்கு இத நீங்க லேர்ன் பண்ணிட்டு அத அப்படியே ஒரு பொறுமையா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்னா, உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். எல்லாமே ஜென்யூன் வெப்சைட். இதில உங்களோட மணிய நீங்க இப்ப இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு, இன்னைக்கே வொர்க் எடுத்து, இன்னைக்கு ஏர்ன் பண்ற மணிய இன்னைக்கே உங்களோட பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கக்கூடிய கான்செப்ட். நீங்க டிகிரியோ, இன்வெஸ்ட்மென்ட்டோ, லேப்டாப்போ எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்ல. அதே மாரி இது லக்கும் இல்ல, ஃபேக்கும் இல்ல. எல்லாமே சரியான கைடன்ஸ். நீங்க ரிசல்ட்ஸ மட்டும் சரியா எடுத்தா சரி. ஓகே. பிகினர் ஃப்ரெண்ட்லி, மொபைல் பேஸ் வொர்க் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இங்க தேவையில்ல. கன்சிஸ்டன்டான எஃபோர்ட், ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றது உங்களுக்கு அதுக்காக தானே. ஸோ அத நாங்க சரியா ப்ரொவைட் பண்ணுவோம். டிகிரி இல்ல, இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. ஸோ மொபைல் மட்டுமே இருந்தாலும் வொர்க் பண்ண முடியும். இது எந்த ஒரு காலநிலையும் நீங்க வீட்ல இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஏன்னா சிரட்ட காலநிலையில மொபைல்லயே வீட்ல இருந்து வருமானத்த உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, அது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அது சம்மந்தமான கைடன்ஸ் தான் ஏ டூ இசட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகே. இதில வந்து நாங்க 5 இயர்ஸா ரன் பண்றோம். இதில யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், அதே ஹவுஸ் வைஃப், கவர்ன்மென்ட், பிரைவேட் எம்ப்ளாயீஸ் அதே மாரி வேர்ல்டு வைடா நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் வொர்க் பண்ணலாம். பென்ஷன் உள்ளாக்கள் அதே மாரி 1500க்கு மேல எங்களோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இதிலேயே நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தீங்கன்னா 1577 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப 79 மெம்பர்ஸ்க்கு மேல புதுசா சேர்றாக்கள் இது பண்றாங்க. 2800க்கு மேல ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் எல்லாம். இங்க வந்து நீங்க 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ மூலமா இமேஜ் நம்ம ப்ரூஃப் பார்த்தோம். ஒரு இமேஜ் டவுன்லோடுக்கு $2 $1 $1.50 கிரெடிட் ஆகும். இது பேசிவ் இன்கம் ஸ்கீம். அதே மாரி ஃப்ரீலான்சர்
ஃப்ரீலான்சர்னா ஃபைவர் அப்படின்னு ஒரு சொல்லி எந்த ஒரு கான்செப்ட் இல்லை. இங்கே வந்து அவங்க பிட் ஜாப்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்க ஜாப்பை போஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அதுக்கு பிட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எமோ இல்லை, எல்லாமே 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸாக. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, டெலிகிராம் எக்ஸஸே எடுத்துக்கொள்ளுங்க. டெய்லி ஆன்லைன் ஜாப் அப்டேட் போடுவோம், சில கைடன்ஸுகளும் ஒர்க்கிங் வீடியோ சம்மந்தமாக போடுவோம். அதே மாதிரி மொபைல் பேஸ்ட் ஏர்னிங் மெத்தட் தானே எல்லாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் நான் ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு earn பண்ண அது சம்மந்தமான ப்ரூஃப், அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கைட், அதே மாதிரி ப்ரைவேட் லைசன் உள்ள ஒரு கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் உங்களோட பர்சனல் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், ரீசெல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். இப்படி நீங்கள் வெரைட்டி ஆஃப் இதை யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாமா. ஸோ அந்த எக்ஸஸும் இருக்குது, நீங்கள் அதையும் தேவை எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 5+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைட், ஃபஸ்ட் டேலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய கான்செப்ட், பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லையா, எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ஸோ நாங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நான் பழைய ப்ரூஃபெல்லாம் இங்கே ஷோ ஆகும். பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 33 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறமே, 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணிக்காங்க. நாங்கள் ஏர்ன் பண்ணுற மணி என்ன செய்கிறாங்க, அந்த மணி ஒர்க் பண்ணக்குள்ள என்னென்ன இது பண்ணுறாங்க, அந்த மொபைலில் ஒர்க் பண்ணுறாங்களே என்ன செய்கிறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை நாள் ஏர்ன் பண்ணுறாங்க, இது எல்லாமே இங்கே ஷேர் பண்ணிருக்கேன். இங்கே நீங்கள் 0.01 உங்களுக்கு $600 மட்டும் ஜாப் வரும். அந்த ஜாப்பை நீங்கள் அடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் சம்மந்தமான நீங்கள் வெல்ஃபியர் இருக்கும் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இதுக்குன்னு தனியான ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுக்க 185க்கு மேற்பட்ட வீடியோஸ். இதில் ஆன்லைன் மணி மேக்கிங், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், ஏஐ டூல்ஸ்னு ஒரு சொல்லி லிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் வீடியோ இருக்குது, ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதில் டெலிகிராம் ஜாயின் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு என்கேஜிங்கான வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறா கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். இது டொமைன் ஃபிளிப்பிங் சம்மந்தமான A to Z கைடன்ஸை வந்து நாங்கள் ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து டொமைன் என்ன எல்லா விஷயமும், இதில் சில அட்வான்ஸான சில ஆப்ஷன்களும் போட்டிருக்கேன். எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி சரியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக இதில் இந்த பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃபையும் நீங்கள் எக்ஸல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிடிஎஃபை பை ஓகே, இதில் பை பண்ணினீங்கன்னா இதோட சேர்த்து நீங்கள் நிறைய வகையான பிடிஎஃப் எக்ஸஸே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நீங்கள் இங்கே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, பிடிஎஃப் எக்ஸஸ் வந்து இதில் இருக்கும், ப்ரைவேட் லைசன் உள்ள பிடிஎஃப் எக்ஸஸ், இது உங்களுக்கான தனிப்பட்ட லைசனாக. ஸோ அந்த எக்ஸஸே எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வருவோம். முதலாவது நீங்கள் டொமைன் ஃப்ளிப்பிங்னா ஒரு இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு இடத்துல செல் பண்ணுறது. ஓகே, அதுதான் டொமைன் ஃப்ளிப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இதுக்கு நீங்கள் உங்களுக்கு இது டொமைன் வேல்யூன்னு என்னென்னா, மோஸ்ட் டொமைன் நெவர் செல் ஃபார் ப்ராஃபிட், திஸ் ஒன் தட் டூ யூஷுவலி ஷேர் திஸ். எதுக்காக இந்த டொமைன் இது பண்ணுன்னா, முதலாவது டொமைன் வந்து ஷார்ட்டாகவும் மெமரபுளாகவும் இருக்கணும், ஒரு ஜென்ரல் கீவேர்டை உட்படுத்தினா இருக்கணும், ஈஸி டு ஸ்பெல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், கொமர்ஷியல் யூஸுக்கு உள்ளமாக இருக்கணும். அதே மாதிரி .comமே நீங்கள் செல் பண்ணுங்கள். ஆனால் நான் வேறு இதில் இது பண்ணுறேன், பட் .comமே நீங்கள் செல் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் என்னத்தை அவாய்ட் பண்ணண்டா இது வாங்க போகக்குள்ள, லாங் ப்ரைஸ் இருக்கிறத வாங்க வேணாம், ஹார்ட் ஸ்பெல் பண்ணுறதுக்கே ஹார்டாக இருந்தால் அதையும் ட்ரை பண்ண வேணாம், ட்ரேட்மார்க் இருக்கிற நேமையும் நீங்கள் அதில் இது பண்ணோன்னா லீகல் ரீதியான ரிஸ்க் வரும். அதே மாதிரி லோக்கல் எக்ஸ்டென்ஷன் வித் லோ டிமாண்ட். இப்போ .lk வந்து குளோபலில் டிமாண்ட் இல்லை, அப்போ நமக்கு .com தான் டிமாண்ட். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா .com தான் இது பண்ண போகிறோம். ஓகேயா. ஸோ நீங்கள் ரிசர்ச் ஃபார் யூ பை நோ எக்ஸெப்ஷன். நீங்கள் என்னென்னா நீங்கள் பை பண்ண போக முதல் நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேயா. ரைட், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உங்களுக்கு கன்செப்ட் வேணும்னா ஒரு இடத்துலேருந்து டொமைனை வாங்கி ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ண போகிறோம். அதில் முதலாவது வெப்சைட் வந்து கோடடியில் நீங்கள் இங்கே டொமைனில் வந்து இதில் ஆக்ஷன் டொமைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன் டொமைன் இந்த பேஜ் வரும். இதில் பாருங்கள்,
டொமைன் எண்டிங் இது ஆக்ஷன் நடக்க போகுது. இது வந்து ரீசெண்டா ஆகியிருக்கிறதா, இது வந்து முடிய போகுது. பாருங்க எப்படி கான்செப்ட்ன்னு பாருங்க. இது $5,600. இதுக்கு வந்து 21 வருஷம். அதாவது இத வந்து ஒரு ஆள் வாங்கி செல் பண்ணிட்டே வராங்க. உங்களுக்கு இது எப்படி கான்செப்ட்ங்கிறது இது நம்ம புதுசா வாங்குறதும் ஒரு கான்செப்ட். அப்படி இல்லன்னா ஒரு ஆள் வாங்கி அத செல் பண்ணிட்டே வராங்க. $5,600 இது $965 இது $3,050 இது $205. இப்ப இதை இவர் வாங்கிட்டு என்ன செய்ய போறாருன்னா, இதுல எத்தனை பேர் பிட் பண்ணியிருக்காங்க? இந்த எஸ்டிமேட் வேல்யூ இந்த ரெஃபர்டும் பெக்லிங்ஸ் இந்த பெக்லிங்ஸ் எல்லாம் இதில் இது பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி டொமைனை இவங்க செல் பண்ண போகிறாங்க. அதை ஏன்னா ஃபேமஸான டொமைன்ஸை அவங்க என்ன செய்வாங்கன்னா அதில் ரீடிரெக்ட் ஆகிற வீதம் வந்து கூட இருக்குது, அதுக்காக வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்காக இங்கே வாங்கி அங்கே விற்கிற அப்படி ஒரு கான்செப்ட்டும் இருக்குது. எந்த வகையில்னாலும் சரி கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமாக. ரைட், இதில் பாருங்கள் Amazon.com 24 பேர் இதுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. $510 இப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் $16 இருக்குது. காஸ்மெட்டிக் ஸ்மால்.com இதெல்லாம் வந்து முடிய போகுது. இது லிஸ்ட் பண்ணியிருக்குது, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸில் வந்ததும் இப்போ புதுசாக லிஸ்ட் ஆகிறதும் இங்கே என்ன செஞ்சிருக்கு, லிஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த QB.com $45 இதுக்கு பார்த்து அவங்க லிஸ்ட் பண்ண ஆக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு இதெல்லாம் புதுசு பாருங்கள். ஏஜ் இதெல்லாம் புதுசு டீம் டோஸ். ஸோ பாருங்கள் இதெல்லாம் புதுசு. ஓகே ரைட், இதுக்கு வந்து நீங்கள் பிட் பண்ணுறோன்னு சொன்னால் எவ்வளோ ஒன்று போட்டுட்டு ஒருத்தர் பிட் பண்ணி அவங்க பிட் பண்ணுறாக்கள் பிட் பண்ணி வாங்குவாங்க. ஓகேயா ரைட். அப்போ முதலாவது வெப்சைட் வந்து GoDaddy. ஓகே, ரெண்டாவது வெப்சைட் வந்து நேம்சிப். ஓகே, நேம்சிப் மார்க்கெட்டில் வந்து பாருங்கள் பாப்புலர். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ். பாருங்கள் இதுக்கு $237 101 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. இது $3,050 84 பேர். இது $2,525 4 நாளில் முடிய போகுது. ஓகே, இது இப்படி மிச்சம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி க்ளோஸ் அவுட் இது வந்து இது இப்போ புதுசாக முடிய போகுது. $5 செல் ஆகுது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னா சொல்கிறேன். அடுத்தது ஏஐ முடிகிறது. இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏஐ முடிகிறது வந்து நல்ல ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம பை பண்ண போகிறீங்கன்னா அப்படி பை பண்ணலாம். அது என்ன கான்செப்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது பாருங்கள். இது வந்து $2,025 இது $1,325 இது $165. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் $8,770 இது இப்படியான கான்செப்டில் இருக்குது. லிஸ்டிங் முடிஞ்சது பாருங்கள். $4,05,000 $57,000 இது $51,000 இது வந்து blockchain.com ஏற்கனவே ஒன்று இருக்குது. அதை திரும்ப அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி Amazon.com இருக்குது. நம்ம Amazon.ai நம்ம சர்ச் பண்ணி நம்ம சொன்னால் டொமைன் அவைலபிளாக இருக்குன்னா Amazon.ai நம்ம இதில் சர்ச் பண்ணுங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். Amazon.ai இது அவைலபிளாக இருந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சொன்னால் நமக்கு வந்து என்ன, இது வந்து நம்ம லிஸ்ட் பண்ணின உடனே இங்கே வந்து என்ன செய்யும், சேல்ஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஆல்ரெடி செல் ஆகிட்டுது. பட் வந்து Amazon.inc இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஆல்ரெடி டேக்கன் ஆகிட்டு. ஏன்னா Amazon சொல்லி ஃபேமஸாக இருக்கிறது தானே. நான் வந்து வேறு ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா faucet.ai பார்ப்போமா. எஸ், அவைலபிளாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு $79 வருஷத்துக்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வேறு ஏதாவது நீங்கள் குறைஞ்ச அமௌண்ட்டில் வாங்குறேன்னா இங்கே faucet pay. நான் சும்மா ஒரு இதுக்காகத்தான் நான் இதை டைப் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு $4.98. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே லிஸ்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு செல் ஆகிடும். நீங்கள் நிறைய லிஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டில் பிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே செல் ஆகிட்டு வந்துடுமா. ஓகே ரைட். ரெண்டாவது நேம்சிப் மார்க்கெட். அடுத்தது வந்து ஆஃப்டர்னிக். ஓகே, இது வந்து GoDaddy இதுதான். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட டொமைன் செல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய டைப் ஆஃப் சேல்ஸ் வந்து நடக்குது. நிறைய டொமைன் வந்து அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டுக்கு இங்கே வந்து சேல் நடக்கும். இங்கே இது இந்த வெப்சைட் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. யாராவது டொமைனை சர்ச் பண்ணினா இங்கே வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை லிஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சரியா. ஓகே ரைட். அக்கௌண்ட்டை நீங்கள் லொகின் பண்ணணும். ஸோ லொகின் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை பாருங்கள். இது ஆஃப்டர்னிக். அடுத்தது வந்து இது ஒரு பெஸ்ட் வெப்சைட் வந்து நான் நிறைய இடத்துல இந்த வெப்சைட் சம்மந்தமாக பேசியிருக்கிறேன். ஃப்ளிப்பா. ஸோ இதில் நீங்கள் இந்த வெப்சைட் செல் பண்ணலாம் பாருங்கள். gummy.com. ஸோ இதில் வந்து டொமைன் $5,00,000 27 வருஷம். பாருங்கள் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறத பாருங்கன்னா
இதில நீங்க எந்த ஒரு இடத்தையும் நினைக்கக்கூடாது. இது என்ன $5,00,000 $8,00,000 அப்படின்னு ஷோ ஆகுதுன்னு. நான் இத எப்படி நோட் சொல்றேன். இத வெளியீடு வந்து இத விட கூடுதலா இருக்குமா? இவங்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ யூஸ் பண்ணிட்டு இந்த பிளாட்ஃபார்ம அப்படி யூஸ் பண்றாங்க. நீங்க பாருங்களேன் 13 பேர் பிட் பண்ணியிருக்காங்க இதுகளுக்கு. இதுக்கு 8,00,000க்கு 5 பேர் பிட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு 6 பேர் $15,00,000க்கு 6 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த வெப்சைட்டுக்கு 6 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பிட் பண்ற ஆட்களோட வீதம் வந்து ரொம்பவே கூடுதலா இருக்குது. ஓகே. ஸோ இப்படி வந்து நிறைய வெப்சைட்ஸ்கள் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேஜ் வரைக்குமே இங்கே லிஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இது டொமைன் தான் அதை வச்சு நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணி இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ட்ராஃபிக் வருது, சிலருக்கு வந்து ட்ராஃபிக்கும் வரும். அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிப்பீங்க. இது அதாவது நீங்கள் படிக்கிற படிப்பு இருக்குது தானே, அந்த படிப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கெயின் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட பவர் அங்கே தான் இருக்குது. இப்ப நீங்க படிக்கிற படிப்புலேருந்து நீங்க கெயின் பண்ற அந்த நாலேட்ஜ எந்த அளவுக்கு டீப்பா இன்வால்வ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து வெல்த்தியான ஒரு பெர்சனா மாறுவீங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா மாறுவீங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சார் இப்ப நீங்க நம்ம டொமைன பர்ச்சேஸ் பண்ணி இங்க செல் பண்றேன்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து சைட் ஏஜ் வந்து 27 இயர்ஸ்ன்னு இருக்குதே. அப்ப இவர் 29 வருஷமா இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காரா? இல்ல அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, சார் ஒரு ஒரு அ டொமைன வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஒண்ணு வெப்சைட் ஒண்ணு செய்திருக்காரு. அந்த வெப்சைட்ல வந்து இப்ப என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, அத செல் பண்ண வந்திருக்கார். டொமைன மட்டும். வெப்சைட் எல்லாம் ஒரு டொமைன மட்டும் செல் பண்ண வந்திருக்கார். அத நீங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுல. அப்ப அவர் 29 வருஷமா செய்தத வந்து உங்களுக்கு செல் பண்ண போறாரு. இவ்வளவு ஃபேமஸான ஒரு அமௌண்ட்ல செல் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல ஏஜ் தான். ஏஜ் வச்சு தான் இது செல் ஆகுது. இது என்னன்னா நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல அது இதாகிருக்கு. பட் இந்த வேல்யூ வந்து இதை விட கூடுதலா இருக்கு. ஓகே. இந்த 29 வருஷமா நான் ஓகே நீங்க செல் பண்ற சொல்ற சரி. அப்ப அப்படி ஒரு டொமைன் இல்லையா? நான் புதுசா பிசினஸ்க்குள்ள வரனால நான் எப்படி இது பண்ண போறேன்னா, அதுக்கு தான் நம்ம ட்ராப் சேல்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்டை நம்ம படிப்போம். அது என்னங்கிறத நான் சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, கோல்டடிக்கு வாரீங்க. ஓகே. நம்ம இது செல் பண்ணக்கூடிய இன்னொரு வெப்சைட்டையும் நான் பார்த்துட்டு இந்த கான்செப்ட்டுக்கு வருவோமா? ஓகே. அடுத்து ஃப்ளிப்பாவில் இப்படி நிறைய நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு தாராளமாக செல் பண்ணலாம். அது ஆப்ஷன் நடந்து உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். உடனடியாக நடக்காதுங்கிறத இது பண்ணி கொள்ளுங்க. அடுத்து வந்து நேம் பயோ. இது பிக்கெஸ்ட் ஒரு வெப்சைட் தான் அந்த டொமைன் செல் பண்ணுறது இல்லையா ஆன்லைனில். ஸோ இதில் பாருங்கள் டொமைன் $27,500, $26,000, $12,500 ஆஃப்டர் நீட்டில். ஸோ அதே மாதிரி இதில் $5,899 ஸ்பேஸ் ஷிப்பில், கோடெடியில், நேம் சிப்பில் இப்படி வந்து இங்கே நம்ம லிஸ்ட் ஆகிருக்கும். அங்கே இவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டாப் சேல்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் இந்த voice.comலாம் 30 லட்சம் 300 மில்லியன் டாலருக்கு சேல் ஆகிருக்குது. 300 மில்லியன் டாலர்னா நீங்கள் இதை எல்கேஆராக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளவு ரூபா. 82 லட்சம், 7 கோடி, 27 கோடி, 927 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்காது. ஓகே விளங்குதா? அப்போ இது என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு இயர்ஸ் வைஸாக இங்கே டாப் சேல்ஸ் நடந்தது சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள். சில டொமைன் ஃபேரை பாருங்கள். flight.com, 20.com பாருங்களேன். 0.1.com, 37.com நம்பர்லேயும் அப்படி சேல்ஸ் ஆகுது. zoom.com, zoom ஆகும். voice.com, இதை NFT.com இதெல்லாம் ஏஎஃப்எஸ் ஆல்ரெடி ஒரு ஆள் வாங்கி வச்சிருந்து தான் திரும்ப இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். lotto.com, pizza.com, marketing.com, gambling.com சில கம்பெனிஸ் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏன்னா சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெப்சைட் ரன் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க அதை ஃபைன் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, இதில் பிஸ்னஸை இது பண்ணுவாங்க. அதுக்கும் சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இது பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ்கள் இருக்குது. ஒரு பிஸ்னஸுக்கு வெப்சைட் இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ்கள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட பேரில் என்ன செய்யலாம்னா வாங்கி கொள்ளலாம். வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எப்பயாச்சும் அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அவங்களோட பிஸ்னஸை நல்லா கொண்டு போகலாம். ஓகே. அதுக்கு நான் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நம்ம பிஸ்னஸ் ஒன்று நம்ம ஹோட்டல்ஸ் இன் கனடா. ஓகே. வேறு டிப்ஸும் இருக்குது. பட் நம்ம இதை பார்ப்போமா? ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸை பார்ப்போம். ஸோ இவங்களை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணாலே இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ், அதாவது இவங்களுக்கு வெப்சைட் இருக்குதா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இவங்களுக்கு வெப்சைட் இருக்குது. இது நீங்கள் அந்த பேரை இது பண்ணுறது பொறுத்து வருது. நான் என்ன செய்கிறேன்னா இதில் மெர்ச்சில் போடுறேன்.
ஓகே. மெப்ஸ்லயே எங்களுக்கு விளங்கும். இதுக்கு இவங்களுக்கு வெப்சைட் இருக்குதா இல்லையாங்கிறது இங்கே சொல்லுவாங்க. வெப்சைட் இல்லாத ஆட்களுக்கு என்ன செய்யணும்னா இவங்களோட பேரில் போயிட்டு நம்ம ஒரு இதை ஓப்பன் பண்ணுறது. ஓகே, அப்படி ஓப்பன் பண்ணி வைக்க எப்படியுமே இவங்களுக்கு வந்து அது ஒரு டைமில் தேவைப்பட போகல இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அதுக்கு நீங்கள் செட் பண்ணுற ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஓகே, ரைட். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது சீடோ. ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ செல் டொமைன்ஸுக்கு போயிட்டு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் செல் டொமைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட ஆஃபர் அதே மாதிரி ஆப்ஷன் வைஸாக, அதாவது நீங்கள் செல் பண்ணுற இதை நம்ம இதுலேயும் தான் இங்கேயும் தான் நீங்கள் செல் பண்ணுற அந்த டொமைன் ப்ரைஸை வந்து நீங்கள் 2-3 வகையில் நீங்கள் செட் பண்ணலாம். எப்படின்னா அது நீங்கள் ஆப்ஷனில் போகணுமா அல்லது டைரெக்டாக யாரும் செல் பண்ணணுமா. அப்படி டைரெக்டாக செலக்ட் பண்ணனா நீங்கள் ஒரு அமௌண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அது வந்து என்ன செய்யும்னா நிறைய வெப்சைட் வந்து அதை சொல்லும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல சர்ச் பண்ண போகல நான் ஒரு டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறேன் நேம் சீப்பில். ஓகே, நேம் சீப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன்னா அதை செல் பண்ண போகிறேன். இங்கே செல் பண்ண போகிறேன் அல்லது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒரு இடத்துல நான் செல் பண்ண போகிறேன்னா அங்கே அதை லிஸ்ட் பண்ணி செல் பண்ணுவேன். செல் பண்ண லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ண உடனே யாராவது அந்த டொமைனை சர்ச் பண்ண எங்கே சர்ச் பண்ணாலும் சரி எனக்கு என்ன நடக்குன்னா நான் எந்த ஓனரை அங்கே காட்டு. நான் இப்போ கோடடியில் நான் ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேனே. நான் ஒரு டொமைன் ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா கோடடியில் ஓகே நேம் சீப் கோடடிக்கு வந்துட்டு இல்லை டொமைன் flexa.com. ஓகே, ரைட். அது அவைலபிளாக இருக்குது. அது இப்போ ஒரு நபர்கிட்ட இருக்குது. ஒரு நபர் வந்து இதை வந்து இது பண்ணி தருவார். இவருக்கு புரோக்கர் ஃபீஸும் நீங்கள் கொடுக்கணும் $99. இதை நீங்கள் பை நவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது எவ்வளோ ப்ரைஸ் இவர் புரோக்கராக இருந்து இவர் ஒரு இடத்தை எழுதி தருவார். அது எப்படி எழுதி தருவார், எப்படி கன்செப்ட் எல்லாம் நீங்கள் இங்கே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இவருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா சரி எல்லாமே அவர் செய்து தருவார். இப்படி என்னென்னா நம்ம இது எங்கே இருக்குது என்னங்கிறதுலாம் நம்ம சர்ச் பண்ணக்குள்ளே வந்துடும். ஓகே, அப்படி இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன மெதட்ங்கிறதும் இங்கே ஷோ ஆகும். ஓகே, .com மாவட்டம் ஆகி .net மாவட்டம் ஆகி .org கணேஷ் அதுவும் இருக்குது. ப்ரீமியமும் இருக்குது அதில். ஓகே, ஸோ ப்ரீமியம் கன்செப்ட் அப்படி இல்லாமல் வேறு கன்செப்ட் இருக்குது. ஓகே, அதுகளையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள அந்த அமௌண்ட்டில். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுறத வேறு வேறு பிஸ்னஸ்களுக்கு ஷோ பண்ணுங்கள். ஓகேயா, ரைட். அப்படி சேல்ஸ் ஆகிறது தான். ஸோ இதுவும் நல்ல வெப்சைட். பெரிய அமௌண்ட்டுகளில் நீங்கள் சேல் நடக்குமா. ஓகே, ரைட். அடுத்தது வந்து இதை நம்ம எப்படி நான் வந்து டொமைன் ஒன்று நீங்கள் பை பண்ண சொல்கிறீங்க சார். ஓகே, நம்ம பை பண்ணுவோம். ஆனால் அந்த டொமைனை செலக்ட் பண்ணுறதுல எனக்கு சில இதுகள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாங்க நேம் மெஷ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது லீன் டொமைன் சர்ச். ஓகே, இந்த வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா நேம் மெஷுக்கு வரேன். வந்து என்ன டைப் ஆஃப் டொமைன் உங்களுக்கு தேவை. எனக்கு ஏஐ ரிலேட்டடான டொமைன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஏஐன்னு முடியணுமா ஸ்டார்ட் ஆகணுமான்னு இது பண்ணுங்கள். ஓகேயா, ரைட். நான் உதாரணத்துக்கு நான் ஏஐன்னு நான் டொமைனை சர்ச் பண்ணுறேன். AI.com ஆல்ரெடி இருக்குது. பட் அது சஜஷனாக ஷோ ஆக போகுது பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது சென்டை ஏஐ, ஓகே, குவாரை ஏஐ, கன்ஃபிகரகம் ஏஐ. ஸோ நம்ம இதை என்ன செய்வோம்னா நான் அவைலபிளாக இருக்குது. இது இன்னும் அவைலபிளாக இருக்குங்கிற உங்களோட நீட். இப்போ நான் ஏஐன்னு டைப் பண்ணுறேன் தானே. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னால் ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் ஒரு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு வகையான ரிசல்ட்ஸை தரும். அப்போ இது நீங்கள் என்ன ஐடியாவில் இந்த இதை சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா ட்ரெண்டியாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஏஐ தான். ஏன்னா ஏஐ இந்த முடிகிற இதுகள் தான் இங்கே ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே ஒன்று சொல்கிறாங்க. popular.com இங்கே AI.com. அப்போ பாப்புலராக இருக்கிறது இப்படி ட்ரெண்டாக இருக்கிறதுகளை நீங்கள் சர்ச் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் இந்த நேம் மிஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இது நல்ல ஒரு ஐடியாவை தருமா பாருங்கள். வேசல் ஏஐ அப்படின்னு ஒரு இமேஜியோ ஏஐ. ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேம் சீப்பில் வந்து இதை சர்ச் பண்ணுவோமா. சர்ச் பண்ணால் அவைலபிளாக இருந்தால் அவைலபிள்னு காட்டும். எவ்வளோ அமௌண்ட்டு காட்டும். இந்த அமௌண்ட்டை இது ப்ரீமியம் டொமைனா $10,995 எடுத்தால் இதை நீங்கள் பெரிய சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது இந்த இமேஜ் IT.com $4, இமேஜியோ.டிவி, இமேஜியோ.io $34, இமேஜியோ.ioவில் சேல்ஸ் நடக்கும். ஓகே, இது இமேஜியோ.online
$0.98 தான் ஆன்லைன். ஆனால் நம்ம புதுசாகவே .comல தான் வருவோம். பட் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவா $0.48 உங்களோட பெரிய அமௌண்ட் இல்லை தானே. அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ணால் சரி. நீங்கள் நான் அந்த இதில் காட்டினா அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பில்டப் பண்ணி எடுக்கிறதுக்கு. பிஸ்னஸ்னு ஒரு சொன்னாலும் ஒன்று உங்களுக்கு சேல்ஸ் நடந்தால் ஒரு சேல்ஸில் வச்சு நீங்கள் மற்றதில் போச்சு. என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறதுல இருந்து தான் நீ மணியை செலவழிக்கணும். ஓகே, நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த ஏர்ன் பண்ணுற மணியிலேருந்து நீங்கள் மணியை செலவழிக்கணுமே தவிர நீங்கள் உங்களோட பொக்கெட்லேருந்து கொடுக்குற கான்செப்டை இதுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இதில் அவைலபிளாக இருக்கிற நேம்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சஜஷனாகவும் ஷோ ஆகும். இங்கே ஷோர்ட், பிராண்டபிள், அதே மாதிரி க்ரியேட்டிவாக, கீவேர்ட் ரிலேட்டடாக பாருங்களேன், இதெல்லாம் ஷோ ஆகும். இதை நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இது பண்ணலாம். டைரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாமா. ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயும் நம்ம ஏஐ அப்படின்னு சொல்லி முடியணும். நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் ஃபில்டர் டேமில் என்ஸ் வித் சொல்லி கொடுப்போம். பட் இதில் வந்து .blogcom இல்லையா. ஸோ அதை நீங்கள் இதில் இருக்கிறது அவைலபிளாக இருக்கிறத .com இது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே .com. ஸோ ஸ்டார்ட் என்கிட்ட இது பண்ணுது. நாம் நீங்கள் ஏஐ இமேஜ்ங்கிறது இது பண்ணுங்களா, இமேஜ். ஓகே, கோ ஏஐ இமேஜ் .com அவைலபிளாக இருக்குது. நெட் ஏஐ இமேஜ் .com அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ஏஐ, ஓகே, இட்ஸ் அவைலபிள். காப்பி பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா சில விஷயங்கள். இப்போ இது நான் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேனே, இது எப்படி மார்க்கெட்டில் ரேட்டாக இருக்குன்னா எல்லாம் நம்ம சொல்லுவோம்னா ரைட்டு. $11 தான். நெட் ஏஐ இமேஜ் .com $11 ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாமா. ஸோ ஓகே, விளங்கிட்டா. அப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி இது பண்ணலாம். .com அவைலபிளாக இருந்தால் அது காட்டும். கேபிட்டல் ஏ இமேஜ், டெக் ஏ இமேஜ், ஃப்ளெக்ஸ் ஏ இமேஜ், மொப் ஏ இமேஜ், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஏ இமேஜ், சேல் ஏ இமேஜ், எக்ஸ்ட்ரா ஏ இமேஜ், அன்டைட்டட் ஏ இமேஜ் இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதை நீங்கள் உருவாக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த இதை பர்ச்சேஸ் இந்த புதுசுக்கு வந்து ஒரு இதாக இருக்காது. நான் அந்த இதோட அதை சேர்த்து சொல்ல போகிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னே. இப்போ இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வெளியூ எவ்வளோன்னு சொல்லி காட்டு. இப்போ கரண்ட்லி வெளியூ என்ன மார்க்கெட்டில் இது எந்த அளவுக்கு லிஸ்ட் ஆகுங்கிறது இல்லாமல் எஸ்டிமேட்டாக ஒரு $196 இது பண்ணலாம். புரோக்கர் சேல்ஸ் எஸ்டிமேஷனும் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் புரோக்கர் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் நம்ம இதில் நேம் சீப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு நான் நினைக்கிறேன் ப்ரீமியம் டொமைனாக இருக்கும். $79 தான். ஒரு வருஷத்துக்கு $79 தான். பட் நீங்கள் இது பண்ணால் $196 இதை சேல் பண்ணலாம். $79 $313 ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஆப்ஷன்லாம் இதுக்கு இல்லை. என்ன இப்போ இதான பட் வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் இதை லிஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படி அமௌண்ட் வரும். அப்போ இங்கே எடுக்கிற இந்த இமேஜஸை நீங்கள் என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். இது இல்லாமல் சில விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த ஃபைலில் நான் பிடிஎஃப்பில் அந்த பிடிஎஃப்பில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில டீட்டெயில்ஸையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா அந்த பிடிஎஃப்பை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, இது புதுசாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நெட் ஏ இமேஜ் .com இதையும் நம்ம ஒரு சரம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். $11 தான் நாங்கள் கேட்டாங்க. இங்கே எவ்வளோ வந்து பார்ப்போம். மார்க்கெட் அமௌண்ட் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, ஸோ மார்க்கெட் அமௌண்ட் இல்லை. பட் வந்து இது ரீசேல் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. $100 வரையும். பட் நான் $11 தான் இது பண்ணோம். நீங்கள் லிஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த மார்க்கெட் எஸ்டிமேஷன் வந்து இன்னுமே வரும். ஓகேயா, ரைட். மார்க்கெட் எஸ்டிமேஷன் உள்ளதை இது பண்ணுங்க. இப்போ என்னென்னா இதில் நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு ட்ரிக். இதை டீப்பாக நான் அந்த எங்களோட இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். ஸோ டீப்பாக வந்து நான் அந்த பிடிஎஃப்பில் நான் இதை இது பண்ணிருக்கிறேன், ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொடுங்க. உங்களுக்கு சரியான கைடன்ஸ் ஒன்று கிடைக்கும். ரைட். இப்போ நான் இதை எப்படி ட்ராப் சேல்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் கோடெடிக்கு வந்துடுங்க. வந்து டொமைன்ஸில் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஆப்ஷனுக்கு வந்து இதில் நீங்கள் ஆப்ஷன் அமௌண்ட்னாலும் ஓகே, அல்லது
டுடே ஆக்ஷனுக்கு அட் ஆகினாலும் ஓகே, எதுனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெண்டையுமே செய்து காட்டுறேன். முதலாவது இந்த ஆக்ஷன் குயிக்காக முடிய போகிறது. ஏன்னா இது குயிக்காக முடிய போகுதுன்னு ஒரு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் அந்த சொன்னேன். நீங்கள் இதில் சொன்னீங்க தானே, இப்போ நான் சார் 27 வருஷம் ஏஜ்ன்னு சொல்கிறது, நான் இப்போ புதுசாக தானே வரேன், இது எப்படி இது பண்ணுறேன்னா இதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது 21 வருஷம், இது 27 வருஷம், அப்படி எல்லாம் இருக்குது. ட்ராஃபிக்கே இல்லாமல் இருக்குது. $1000. இங்கே பாருங்கள் $30, 12 வருஷம் $30 தான். ஓகே, அதே மாதிரி இது வந்து $1 4 வருஷம், இதெல்லாம் முடிய போகுது. எப்போ முடிய போகுது? ரெஃபரல் டொமைன்ஸ். ஸோ எஸ்டிமேட் வேல்யூவும் இங்கேயே தந்துடுவாங்கன்னா டைம் லெஃப்ட் 10 hour அப்படின்னு ஒரு சொல்லி இங்கே ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஓகே ரைட். நான் இதை வந்து இதை பார்க்கறேன்னா salebtc.com salebtc.com நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்குறேன் salebtc.com. ஓகே ரைட். இங்கே நான் சர்ச் பண்ணக்குள்ள இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து $573 இருக்குது. ஓகே, புரோக்கர் ஊடாக போகணும்னு சொன்னால் $1400. அது அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷனாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? சேல் பிடிசி $6 தான். அப்போ நீங்கள் இது அப்படியே இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி இது எத்தனை வருஷமாக சேல் பிடிசி 6 வருஷமாக இவர் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அதை நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் லிஸ்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து இதில் லிஸ்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து இதில் லிஸ்ட் பண்ணுங்கள், அதில் வந்து இதில் செல் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி இதில் இருந்தானே இருக்குது, மார்க்கெட் கெப் ஒன்று இவங்களுக்கு இருக்குது தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் $500. இப்போ நீங்கள் $6 வாங்குறீங்கன்னா இத்தனை $6 $6 சொல்கிறாங்கன்னு சொன்னால் கரண்ட் பிட் $6 இருக்குது. நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அந்த அமௌண்ட்டை இப்போ நீங்கள் $6 சொன்னால் உங்களுக்கு நீங்கள் $10 வேணுன்னா 10 போட்டு நீங்கள் பிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே ரைட். $6 தான் இப்போ அக்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை விட கூடுதலாக ஆப்ஷன் அவங்களுக்கு என்னென்னு தெரியுதுன்னா அதை விட கூடுதலாக $7 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. இந்த டைம் முடிகிறதுக்கு இடையில் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வரணும். அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேவையானவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா இப்படியான பிளாட்ஃபார்மில், அல்லது வந்து நீங்கள் செல்டோவில் இது இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த நேம் பை ஒன்றில் நிறைய சேல்ஸ் நடக்குது. ஓகே, நிறைய சேல்ஸ் ப்ளஸ் என்னென்னு சொன்னால் அந்த இங்கே லிஸ்ட் ஆகிற இது வந்து டாப் சேல் ட்ரெண்டில் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் எமௌண்ட் கூட இதில் வந்து செல் பண்ணுற எமௌண்ட் கூட இதில் ஏஐ தான் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குதான். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஏஜென்டிக் டெக்சாஸ் பெட் இப்படி வர்றதும் டாப் ரேங்கில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் லாஸ்ட் வீக் ட்ரெண்டுனோட இதையும் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து இந்த பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லை இந்த பிளாட்ஃபார்ம்களில் வாங்கி நீங்கள் அங்கே இது பண்ணலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கி ஃப்ளிப்பாவையும் நேம் பயோவையும், அதாவது நீங்கள் பை பண்ணுறதுக்கு இதையும் கோடடியையும் நேம் சீப்பையும் வச்சுக்கொள்ளுங்க. செல் பண்ணுறதுக்கு வந்து இதையும் வச்சுக்கொள்ளுங்க. வேணுன்னா நீங்கள் செல் டேவும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா ரைட். இப்படியான அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். நான் நேற்று சொன்ன மாதிரி சில இதுகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் டீப்பாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ஒரு தரம் பாருங்கள். ஓகே ரைட். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபிகர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய மெதட்டுகள் தான் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு ரிஸ்க்கோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டெடிக்கேஷன் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிறது எல்லாமே இல்லாமல் நீங்கள் சரியாக ரன் ஆகினீங்கன்னா நீங்கள் சரியாக வெல் பண்ணலாம். நான் இதில் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கொடுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொடுங்க. டெலிகிராம் சேனல் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிக்டாக் பயோவில் இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களை பிடிஎஃப்பை பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனையும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய பிடிஎஃப் கலெக்ஷன்ஸுகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இந்த ஒரே எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன கான்செப்டை கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாலும் தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க தானே, உங்களோட பொக்கெட்டில் இருந்து கொடுப்பாங்க. இங்கே ஏர்ன் பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் அப்படி ஒரு ஆள் ஒன்று தான் பிட் பண்ணணும், வாங்கணும், விற்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. நிறைய சேல்ஸ் பண்ணலாமா. ஓகே.